வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சிம்பிளான குருமா ரெசிபி தாம்மா. இது இட்லி, தோசை, பரோட்டா, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஆப்டானதுமா. இதை செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் சின்ன சின்ன பல்லாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய பத்தையாக இருந்தால் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு பட்டை 2 கிராம்பு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 6-7 பூண்டு அதையும் போட்டு நல்லா மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குருமாவுக்கு இந்த பேஸ்ட்டு ஒன்று தாம்மா வேணும். வேறு முந்திரி பருப்பு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால தேவை கிடையாது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுலேயும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் பூ, அது மட்டும் போதும். கல்பாசிப்பூ எதுவுமே வேண்டாம். இது ரொம்ப நல்லா இருக்குமா, ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த குருமா. போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, டிஃபன் வெரைட்டிக்கு பூரா ரொம்ப நல்லா இருக்குமா. புரோட்டா, பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த குருமா. சீக்கிரம் செஞ்சிடலாமா இந்த குருமா. இதுக்கு பொருட்களும் அதிக செலவும் இல்லை, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். 2 வெங்காயம் நல்லா பிடிசாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவைப்படாது. நம்ம தனி மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, வர மிளகாத்தூள், அதுக்கு தான் இதை போடணும். ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. தக்காளி ஒரு தக்காளி போதுமா, நிறைய தக்காளி போடக்கூடாது, புளிப்பு ஏறிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி போதும். இந்த குருமா 4 பேருக்கு சாப்பிட்லாம். அதையும் பொடிசாக போட்டு இதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மையாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரே ஒரு உருளைக்கிழங்க பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா லேசாக வதக்கிடுங்க. நல்லா அந்த இதுலேயே நல்லா கலவையிலேயே நல்லா வேகட்டும். வெந்த உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க. 1/4 ஸ்பூன் போதும், அதிகமாக வேண்டாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது போதும். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போதும். இதே அளவான காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டான குருமாம்மா. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுது அதையும் போட்டு, ஏன்னா அதில் பூண்டு நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால லேசாக அதை வதக்கிடுங்க. அந்த வதக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா 2 வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். ஏன்னா தேங்காயினுடைய தன்மை, அந்த எண்ணெய் தன்மை வெளியே வரக்கூடாது. தேங்காயினுடைய வாசனை, அப்புறம் குருமா டேஸ்ட்டு மாறி போயிடும். மிக்சி ஜாரில் இருக்க லேசாக அலசி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம எவ்வளோ, ஆனால் இது பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால நல்லாவே கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கெட்டியாக வரணும்னு தேவை கிடையாது. ஊற்றிட்டு நல்லா ஒரு மூடி வச்சு உப்பு போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அவ்வளோதாம்மா, குருமா ரெடி ஆகிடுமா. ஒரு 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே போதும், கொதிக்க வேணாம். ரெடி ஆகிடுமா இந்த குருமா. இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லா வெரைட்டிக்கும் ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பரானதுமா. சிம்பிள் குருமா, 10 நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த குருமாவை. பொருட்கள் அது இதுன்னு தேவையும் இல்லை. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாம்மா. இந்த டேஸ்டியான குருமாவை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.